சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். தமிழகத்தில் சட்டவிரோத மணல் விற்பனை நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் தமிழகத்தினுடைய 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் IAS அதிகாரிகள் ஆஜராக தேவையில்லை என்று தெரிவித்திருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு எப்பொழுது அமலாக்கத்துறை அழைத்தாலும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தேர்தல் நடவடிக்கைகள் பாதிக்கும் வகையில் உள்ளதால் ஆட்சியர்கள் நேரில் ஆஜராவதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் சம்மனுக்கு தடை எதுவும் விதிக்க முடியாது எனவும் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் வரும் 25ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரி முன்பு விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை மே மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறது. இந்த மாத இறுதிக்குள் சட்டவிரோத மணல் தொடர்பான தரவுகளை அமலாக்கத்துறைக்கு தமிழ்நாடு அரசு அனுப்ப வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசினுடைய தகவலையும் உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் வரக்கூடிய 5ஆம் தேதி, அதாவது வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் 25ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.